ஹாய் கைஸ், நான் லோகேஷ். நான் உங்கள் எஃப்எஃப் லோகேஷ் பேசுகிறேன். ஐடி கலெக்ஷன் நிறைய பேர் போட சொல்லலை, இதுதான் போடுறேன். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் ஷார்ட்ஸில் சப்போர்ட் பண்ண மாதிரிக்கே வீடியோலையும் சப்போர்ட் பண்ணுங்கள். இது ஃபர்ரி லைன் ப்ரோ, அவரு தான் இந்த ஐடி எனக்கு வச்சுக்கவே தந்தார். ரொம்பவே தேங்க்ஸ். அவர் அப்போ என் அண்ணன் மணிக்க எது கேட்டால் முன்னாடி மாற்றிக்கிட்டாங்கன்னா வருவார், எது சொன்னாலுமே வருவார். அதனாலே அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் இல்லாமல் பார்த்தோன்னா அந்த ஐடியை ஃப்ரீயாக தந்தார். அதுதான் பார்த்திங்கன்னா ஹைலைட்டு. சரி, பார்க்க ஆரம்பிச்சோன்னா ஃபஸ்ட்டு இந்த வேணாம் பண்டில், அடுத்து இந்த மாஸ்க்கு, அடுத்து இந்த பாடி வச்சு விளாடுவேன், மண்டை. நீங்களே பார்த்துட்டே வாங்க, எது நல்லா இருக்குன்னு நீங்களே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் அந்த மை காஸ்டியூம் சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டேன். அந்த காஸ்டியூம் வேணாம், நீங்களாகவே ஏதாச்சும் காஸ்டியூம் தாங்க. நீங்களாகவே இதை பார்த்து தாங்க. ஆனால் அப்படி எக்ஸ்ட்ரா மணி பண்ணுங்கன்னா எக்ஸ்ட்ரா மணி தான் பண்ணுறேன். அதாவது டவுன்லோட் பண்ணாமல் வச்சுருந்தேன், சாரி. இந்த ஜோக்கர் மண்டை இருக்குது, இந்த ஜோக்கர் மண்டை மட்டும் சொல்லுவேன். ஜோக்கர் மண்டை வச்சு என்ன காம்பினேஷன் போட்டு எப்படி பண்ணுறதுன்னு சொல்லுவேன், பார்க்கலாம். சரி, ஒவ்வொன்றா பார்த்துட்டுருங்க. ஆனால் அந்த அண்ணா பார்த்திங்கன்னா அந்த ஐடியோட மிஞ்சி போனால் தான் இல்லை 1000 ரூபா போகும். ஆனால் அவன் எனக்கு ஃப்ரீயாக தந்துருக்காரு. இந்த நல்ல மனசுக்காரங்கலாம் இன்னும் இருக்காங்க கைஸ். லைட்டாக பார்த்திங்கன்னா இதாக இருக்கா, அது நான் பார்த்திங்கன்னா வெளியே பேசிகிட்ருக்கேன், அதனால தான் கொஞ்சம் இதாக இருக்குது. அடுத்து இந்த மண்டை, இந்த கிளாஸ் எல்லாம் எனக்கு பிடிக்கும். வெப்பன் கலெக்ஷனும் நான் தாம்பேன், கவலைப்படாதீங்க. என்ன சொல்கிறது, இப்போ எதுவுமே சொல்கிறேன் வாயிலேருந்து வர மாட்டேங்குது. சின்ன பிள்ளைலேருந்து யூடியூப் சேனல்லாம் ஓப்பன் பண்ண ஆசை. ஒரு யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணேன், அது ஓடலை. அதுக்கப்புறம் எஃப்எஃப் லோகேஷ் சேனல் ஓப்பன் பண்ணலாம் சொல்லிட்டு எஃப்எஃப் லோகேஷ்னு பேர் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக தான் வச்சேன். இன்னும் கொஞ்சம் நல்ல பேரையும் சேஞ்ச் பண்ணிடுவேன். கெட்டவன் இருக்கிறத எஃப்எஃப் லோகேஷ்னு மாற்றிடுவேன். என்ன சொல்கிறீங்க, நீங்கள் சொல்லுங்கள். இந்த ஐடி எப்படி இருக்குது, நல்லா இருக்கா? இல்லை ஓரளவு டீசெண்டாக தான் இருக்கும், ரொம்ப ஆளாம் இருக்காது. தப்பாக நினச்சிக்கிறாங்க. ஃபர்ரி லைன் ப்ரோ, ஹேர் ஸ்டைல்லாம் நல்லா தான் இருக்கும் எல்லாமே. ஜோக்கர் மண்டை, இது இந்த மாஸ்க்கு, இந்த மேலே போட்டிருக்கிறது, இந்த கண்ணு கேமு எல்லாமே ஓரளவு நல்லா தான் இருக்கும். அடுத்து பார்த்தோன்னா இது நான் சொல்கிறது, இந்த மண்டை நல்லா இருக்கும், எனக்கு பிடிக்கும். இது செம்மையாக இருக்கும். பட் 3ஆம் லெவல் எப்படி போடுறேன்னு எனக்கு தெரியல. அடுத்து இந்த மண்டை ஆடு, இந்த பிளாக் குண்டை பண்ணி இருக்குது. டவுன்லோட் பண்ணலையா? இவங்க டவுன்லோட் போட்டுறேன். டவுன்லோட் போட்டாச்சு. அடுத்து இந்த கண்ணு மணிக்கிற மாதிரி ஒன்று இருக்குல்ல, அது நல்லாயிருக்கும், செம்மையாக இருக்கும். அடுத்து மாஸ்கில் இந்த ஸ்கெலிட்டன் மாஸ்க்கு, ஜோக்கர் மண்டை எல்லாமே நல்லா தான் இருக்கும். பிடிஎஸ் மாஸ்க்கு தரமாக இருக்கும். இந்த ஆட்டுக்குட்டி மண்டை ரீசெண்டாக விட்டாங்கல்ல, இது எட்டி மண்டை ரீசெண்டாக விட்டது, எல்லாமே ஓரளவுக்கு இருக்கும். இந்த ஐடி நல்லா தான் இருக்குது, ரொம்பவே பிடிச்சிருக்கு. நான் நம்பவே இல்லை, ஃப்ரீயாக அப்படி தந்தேன்னு சொல்லிட்டு நம்பாமே இருந்தேன். வீடியோ எடுக்கும்போது எனக்கு நேரு ரெக்வஸ்ட் கொடுத்துருப்பாங்க. பெரிய யூடியூபர்ஸ் மணிக்கு ரெக்வஸ்ட்லாம் அக்செப்ட் பண்ணாமல் நான் அடுக்கு போட்டேன். அந்த ஹெல்மெட் பண்ணிட்டேன், என்னன்னு எனக்கே சத்தியமாக தெரியல. இது இங்கே பாருங்க, சிரிப்பாக இருக்குங்க. அடுத்து இது வச்சு விளாட்லாம். அடுத்து இந்த மண்டை, இதுதான் கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங்கு. இது பாருங்க, சிக்கமாக இருக்கா? இதெல்லாம் ரீசெண்டாக வந்துச்சு. ஆமாம். அடுத்து மூஞ்சியில் பார்த்தோன்னா அந்த கோல்டுங்கிற நார்மலு. அடுத்து இது நல்லா தான் இருக்கும், எல்லாமே நல்லா தான் இருக்கும், ஒரு குறையும் சொல்ல முடியாது. அடுத்து சட்டையில் ஒரு 189 சட்டை இருக்குது. 189ல் கொஞ்சம் மையல் இருக்கும், நிறையாவே ஃபீமேலுக்கு இது இருக்கும். ஜோக்கரு நல்லா தான் இருக்கும், நல்லா ஜோக்கருக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இது அடுத்து பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா தான் நடக்கும். மோஸ்ட்லி எனக்கு எல்லாமே பிடிக்கும். அந்த ஐடி வாங்கினதுலேருந்து நான் கஷ்டப்பட்டு மாஸ்டர்லாம் வச்சு வீடியோ போட்டிருந்தேன். அதெல்லாம் பார்த்து நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க, எப்படி யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ணுறது அப்படின்னா நான் சொல்லித்தரேன். நீங்கள் கேட்டிங்கன்னா நான் சொல்லித்தருவேன். நீங்கள் கேளுங்க மறக்காமல். உங்களுக்கு என்ன மாதிரி ஃப்ரீ ஃபயரை பற்றி
இது வேணும், அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கேளுங்க. நம்மளுடைய கண்டென்ட்ஸ் வேணும், அதெல்லாம் கேளுங்க. நான் போடாமல் இருக்க மாட்டேன், போடுவேன், கன்ஃபார்ம் போடுவேன். இப்போ என்ன சொல்கிறேன் அது ஒன்றும் புரியல. நம்ம வந்து பார்த்திங்கன்னா மேலே மாஸ்டர் புஷ் பண்ண போகிறோம். பிஆரில் பார்ப்போம். பிஆரில் புஷ் பண்ணுவோம். அடுத்த சீசன்லேருந்து புஷ் பண்ணுவோம். இந்த சட்டை எனக்கு பிடிச்சிருச்சு. இது 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 அடுத்து கராத்தே டேக்வாண்டோ. இது சட்டை இருக்கானே எனக்கு இப்போ தான் தெரியும். டிஷர்ட்லாம் அவுட் போட்டது இருக்கும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மாஸ்டர் புஷ் பண்ணலான்னு இருக்கோம். ஏன்னா சொல்கிறீங்கன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சிஎஸ்சில் இல்லை, பிஆரில் கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான் மாஸ்டர் போடுறது. சிஎஸ்னால் கொஞ்சம் ஈஸி தான், டப்புன்னு போட்டு முடிச்சு விட்டுடலாம். பிஆர்னா ஒரு மேட்ச்சு இப்படின்னாலும் கஷ்டப்படும் ஏற்றிடலாம். நீங்கள் உங்களை நம்பி ஒரு ஃபுல் வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் பண்ணணும். உங்களை நம்பி போட்டிருக்கேன், உங்களை சப்போர்ட் பண்ணுறீங்களே ஷார்ட்ஸில். சரி இது ஃபுல் வீடியோ ஒன்று போடுவோன்னு சொல்லிட்டு போட்டேன். சரி இது செம்மையாக இருந்துச்சுங்க. சட்டையை வச்சு விளாட்றேன் கொஞ்ச நாள். எனக்கு அப்படி இப்படியும் போட்டால் எல்லாம் நல்லா இருக்கிறது தான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பேண்ட்டில் பிடிஎஸ் பேண்ட்டு, ஜோக்கர் பேண்ட்டு, இந்த பேண்ட்டு, அந்த பேண்ட்டு, எல்லா பேண்ட்டும் கிடக்கும். பேண்ட்டில் ஒரு நூல் இருக்குது, கட்டை நூல் இருக்குது. அப்படின்னு பார்த்தா கட்டாக இருக்கும், நல்லா தான் இருக்கும். பேண்ட்டு கலெக்ஷனும் ஒன்றுமே குறை சொல்லவே முடியாதுங்க. அந்த ஐடியா தந்தருக்கு செம்ம ஒர்த்து. இந்த ஜோக்கடி பண்டில் மட்டுமே அவர் எவ்வளோ 1000 டைமண்ட் எடுத்து போட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஆர்ட் ஆஃப் அடிக்கு ஃப்ரீ ஆப்டது கூப்பிடாமி கட்டி 3ஆம் லெவல் போட்டிருக்காரு. எனக்கு ஒரே ஆச்சரியமாயிடுச்சு. நான் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இந்த ஐடி வாங்கினோடனே ஜோக்கடி பண்டில்லாம் பார்க்கல, சும்மா வாழத்தை பிடிச்சி தள்ளி பார்த்தேன். செம்மையாக இருந்துச்சு, இறந்துட்டேன். ப்ரோ தேங்க்ஸ் ப்ரோன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். அவனும் விட்றான்னு நல்ல மனுஷன். அவ்வளோ பெரிய ஐடியா எனக்கு கம்மி காசுல கூட இல்லை, வெறும் ஃப்ரீயாக தந்துருக்காங்கன்னா அவர் எவ்வளோ பெரிய மனுஷன் பாருங்க. மனசு கடவுள் தான் சார். இங்கே வந்து லைட்டாக காற்றடிக்குது, வாய்ஸ் ஓவர் பண்ணும், கேவலமாக தான் இருக்கும், விடுங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. எல்லாம் டவுன்லோடே பண்ணாமல் வச்சுருக்கேன். நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். ஐயோ காற்று வர அடிக்குது, காற்று அடி. நான் சின்ன பிள்ளை தான் பேசியிருக்கேன், விடுங்க. எல்லாத்தையும் டவுன்லோடை போடுறதுக்குள்ளே வழங்கிடும் போல், எதுவுமே டவுன்லோட் பண்ணாமல் வச்சுருக்கேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பண்டில் தான் என்கிட்ட இருக்குது. இந்த பண்டில் தான் கமௌண்ட் கலெக்ஷனு அதெல்லாம் பார்க்கணுன்னா மறக்காமல் வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நான் போடு தான் இருக்குது. அந்த கன் கலெக்ஷனு M4 அவனுக்கு ஒரு ரேட் ஆஃப் கேட்கும், அதான் இது டபுள் ரேட் ஆஃப் பிரித்து விட்ருவோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஆர்மர் ஃப்ரீயாக டேஸில் இருக்குது. அக்யூரசி, டபுள் டேமேஜு, எக்ஸ்மேட்டு, ஒரு ரேட் ஆஃப் அக்யூரசி, இதெல்லாம் டீம் ஸ்கின்னு. அக்யூரசி, மேகசின் டபுள், ரேஞ்ச், பேரஃபில் எல்லாமே டேஸில் இருக்குது. இது டபுள் டேமேஜு, அடுத்து எஸ்கேஸு டபுள் டேமேஜ், இது போட்டு பார்த்துருப்பீங்க. அடுத்து மூமெண்ட் ஸ்பீடு அப்படின்னு பார்த்தா டீம் ஸ்கின்னாக தான் இருக்குது. எல்லாமே ரெஜிஸ்டரு எடுக்கலை. இப்போ வந்தது கவலைப்படாங்க, எடுப்போம். அப்படி தான் நிறையா விடுவாங்க. இது டீம் ஸ்கின்னு, இதுவும் டீம் ஸ்கின்னுன்ற டேமேஜ் கம்மி. கார்டு ரோஸ்பீடு, ஆர்ட் ஆஃப் அடி UMP பாஸ் எடுத்து விட்டுருவாங்க. சீப்பராக UMP, ஃப்ரீயாக UMP, இந்த கோல்டன் UMP நல்லாயிருக்கும். நான் எதுக்கு இதை கீப் பண்ணி வச்சுருக்கேன்னு தெரில. நார்மல் பவுடர் கீப் பண்ணிடலாம். டபுள் அக்யூரசி, டபுள் டேமேஜ், இது ரேட் ஆஃப் பிரித்து விட்டுருவோம். டபுள் ரேட் ஆஃப் அடுத்து கோபுரம் 43ஆம் லெவலு. அடுத்து P90, அக்யூரசி கம்மி, டேமேஜு, ரேஞ்சு, ரேட் ஆஃப் பிரித்து விட்டுருவோம். தாம்சன் எப்பா டபுள் அக்யூரசி பிரித்து விட்டுருவான். என்ன ரெக்டட் மாமா தான் கூடு பழங்கியாச்சு. அக்யூரசி, டபுள் அக்யூரசி,
பிசானுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்கின்னை வச்சு விளாண்டு பார்த்தேன், ஆனால் எனக்கு அது பிடிக்கல. அதுதான் இந்த ஸ்கின்னை வச்சுட்டேன். அந்த ஸ்கின்னை நல்லா வச்சிச்சு. எம்டனுக்கு வந்து இப்போ விட்டது ஆர்மர் பெனிட்ரேஷனு, இது டபுள் டேமேஜு, இது டபுள் ரேட் ஆஃப் இன்டர்லாண்டு. அதை நான் எக்யூப் பண்ணாமல் வச்சுரு, அதை எக்யூப் பண்ணிக்கலாம். மொஜக் அடுத்து வந்து எமோன் WH7 ஒரு ஸ்கின்னும் இல்லை, கவலைப்பாங்க. மேகு சார்ஜ் வச்சதெல்லாம் வேஸ்ட்டு. ஸ்னைப்பரில் போனால் ஒரு தரமான ஸ்கின் எடுத்து வச்சுருக்குது, பக்கத்துலேயும் ஒரு தரமான ஸ்கின் வேஸ்ட்டில் அடுப்படி யூஸ் பண்ணுவார். இப்படி எப்படின்னு பார்த்தா ஒரு தரமான இருக்குது, எல்லாம் டேஸ்ட்டில் கிடக்கு. ஐயோ எங்கள் காலத்து போல இது கொஞ்சம் வயசு ஒரு கேவலமாக இருக்கும். இது வந்து டேஸ்ட்டில் இருக்குது, டெஸ்ட் டிப்பில். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா M500 ரெண்டு கேம் ஸ்கின்னு, ஸ்னைஃப் ஒன்று இருக்குது. அடுத்து இது தரமாக இருக்குது. அடுத்து வந்து மினி ருசி, அடுத்து ஹீல் பிஸ்டிக், இதுக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை. அடுத்து மிட்டேலுக்குள்ளே போனால் பேனுக்கு ஒரு 10 ஸ்கின்னு இருக்குது. எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணிக்கிட்டேன். மொஜக் டவுன்லோட் ஆகிடுச்சு. எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணி டவுன்லோட் இந்த மண்டை தடமாடி போடுங்க. ஆனால் நான் மணி ஸ்கின் வச்சுருக்கேன். அப்பா எல்லாமே நல்ல ஸ்கின் தான். பேனுக்கு இன்டர்லாண்ட் ஸ்கின்னு 2020 தடமான ஸ்கின்னு, அதான் எடுத்து வச்சுருக்கேன். CR7 அடுத்து படம் கூட போனால் ரேம்பேஜு படாங்கு அது ஒன்று நடக்குது. அடுத்து ஒரு ஃபயர் படம் வச்சுருப்பேன். இந்த இதில் அந்த இதில் ஃபயர் படங்கள் பிரித்து விட்டுருவாங்க. இதெல்லாம் எல்லா ஐடியில் இருக்க படம்ஸ் தான். அடுத்து பேட்டுக்குள்ளே இதெல்லாம் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பேட்டுக்குள்ளே போனால் படம் கடைசி இதை பார்த்துக்கோம். மொஜக் பேட்டுக்குள்ளே போனால் இந்த பேட்டு அப்படி இப்படின்னு பார்த்தா நல்லா தான் இருக்கும் ஐடி கலெக்ஷன் எல்லாமே. சரி, உங்களோட UID கமெண்ட் பண்ணுங்கள், நான் போட்டு காமிப்பேன். சொல்லலாம், எல்லாமே நல்லா தான் இருக்கும், ஓரளவுக்கு டீசெண்டாக தான் இருக்கும். அடுத்து கட்டானா ஸ்கின்னு கோப்ரா, அது கோப்ரா போயாடு. அடுத்து கட்டானா ஸ்கின்னுக்குள்ளே போனால் கட்டானா ஸ்வாட் ஆஃப் ஹார்னர், அதோட செம்மையான கட்டானா. அடுத்து இது போயாடே தானே, ஆமாம் போயாடே, இது ஒரு கட்டானா. அடுத்து சைத்தில் 2 இருக்குது, ஃபிஸ்டில் ஒன்றுமே இல்லை. கிரனேடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 11 கிரனேட் இருக்குது. அடுத்து ஸ்மோக் கிரனேடில் ஒன்றும் இருக்காது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக விட்ட கிரனேடாக தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. FFWS நிறையா கிரனேடு இருக்குது. இது போயாடே கிரனேடு, இது அவ்வளோவா நல்லா இருக்காது, போட்டோன்னே விடிச்சிடும். அடுத்து ஸ்மோக் கிரனேடில் ஒன்றும் இல்லை. க்ளோவில் ஒரு 4 இருக்குது. ஒன்று அதோட இதில் இருக்குது, என்னாச்சு டேஸில் இருக்குது. அடுத்து இதில் ஒன்றுமே இருக்காது, என்ன எதிர்பார்த்தாலும் ஒன்றுமே இருக்காது. சரி கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. இந்த வீடியோ கஷ்டப்பட்டு எடுத்திருக்கேன், மறக்காமல் ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டு போங்க, சப்ஸ்கிரைபே பண்ணாமல். தேங்க்யூ கைஸ், பை.